ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குடைமிளகாய். சமீப காலமாக மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு காய்கறியாக இருப்பது குடைமிளகாய். இது பச்சை, மஞ்சள், சிவப்பு என பல வண்ணங்களில் கிடைக்கும். இருப்பினும் அதில் பச்சை வண்ண குடைமிளகாய் அதிக அளவில் கிடைப்பதோடு அவற்றை சமைத்து சாப்பிட்டால் அற்புதமாக இருக்கும். அது மட்டுமின்றி குடைமிளகாயில் விட்டமின்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது. இதனால் இது பல்வேறு நோய்களை குணப்படுத்த உதவும். அதிலும் இவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை தடுக்கலாம். சரி, இப்போது குடைமிளகாயை உணவில் அதிகம் சேர்ப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கண் ஆரோக்கியம். குடைமிளகாயில் கண்களுக்கு நன்மை அளிக்கும் விட்டமின் ஏ வளமாக நிறைந்துள்ளது. எனவே இவற்றை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கலாம். செகண்ட் ஒன் புற்றுநோய். குடைமிளகாயில் உள்ள கேப்சைனின் என்னும் உட்பொருள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும். தற்போது புற்றுநோய்கள் மக்களை அமைதியாக இருந்து தாக்குவதால் இவற்றை உணவில் அடிக்கடி சேர்த்து வர புற்றுநோய் தாக்காமல் தடுக்கலாம். தேர்ட் ஒன் எடை குறையும். குடைமிளகாய் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கலோரிகளை அதிக அளவில் எரிக்க உதவும். இப்படி கலோரிகள் அதிகமாக கரைந்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஒன் செரிமானம் மேம்படும். குடைமிளகாய் வயிற்றில் உணவை செரிக்க உதவும் அமிலத்தின் அளவை அதிகரித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். ஆகவே செரிமான பிரச்சனை இருந்தால் இதனை உணவில் அடிக்கடி சேர்த்து வருவது நல்லது. ஃபிஃப்த் ஒன் இதய நோய் மற்றும் மன அழுத்தம். இன்றைய இளைய தலைமுறையினரை அதிகம் தாக்கும் இதய நோய் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து நல்ல பாதுகாப்பை குடைமிளகாய் வழங்கும். சிக்ஸ்த் ஒன் சர்க்கரை நோய். இந்தியாவில் சர்க்கரை நோயினால் அவஸ்தைப்படுபவர்கள் ஏராளம். இதனை தடுக்க வேண்டுமானால் குடைமிளகாயை உணவில் அடிக்கடி சேர்த்து வர வேண்டும். ஏனெனில் இது சர்க்கரை நோய் வருவதை தடுக்கும். செவன்த் ஒன் மூட்டு பிரச்சனைகள். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை ஏராளமான மக்கள் சந்தித்து வருகின்றனர். குடைமிளகாயை அதிக உணவில் சேர்த்து வந்தால் இப்பிரச்சனைகளை தடுக்கலாம். எய்த் ஒன் தலைமுடி. தலைமுடி பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் குடைமிளகாயை உட்கொண்டு வருவதோடு அதன் சாற்றினை பயன்படுத்துவதும் நல்லது. இதனால் தலைமுடி உதிர்வது தடுப்பதோடு தலைமுடியின் அடர்த்தியும் பராமரிக்கப்படும். ஆனால் இது எரிச்சலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதால் இதனை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு பயன் தரக்கூடிய குடைமிளகாயை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். Thanks for watching.